First is long term, short term, and international finance. Long term financing it means a capital requirement for a period more than 5 years to 10 or 15 or 20 years. Long term sources of finance are required for capital expenditure in fixed assets like plant and machinery, land and buildings. அதெல்லாம் long term financing sources can be in the form of any one of them: equity share capital, preference share capital, term loans, lease capital, retained earnings, venture capital. இதெல்லாம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா நேற்றுக்கு மித்ரா வந்து இதுக்கெல்லாம் டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஆக்சுவலாக இஸ் த பேசிக் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இட் ரெப்ரசன்ஸ் த ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இங்கே மெச்சூரிட்டி, அதே மாதிரி அவங்களுக்கு மேண்டேட்டரியாக டிவிடெண்ட் பே பண்ணோம். வீட்டில் அம்மா மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா தான் கடைசியாக லைட் அணைப்பாங்க. எல்லாருக்கும் பால் கொடுப்பாங்க, அம்மா கொஞ்சம் இருந்தால் மிச்சம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம் வந்து அம்மா மாதிரி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லாம் யார் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்பா மாதிரி சொல்ல முடியாது. இல்ல, அப்பா கிடையாது. பசங்கள்ல கடைசி பசங்க. இந்த பாத்திருக்கீங்களா, அந்த கடைசி பசங்க ரொம்ப செல்லமா இருப்பாங்க. அதாவது நான் 2 3 பேர்லலாம் சொல்ல சிவா, இந்த 6 7 அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இது பண்ணாங்கல்ல. பாத்தீங்கன்னா அந்த கடைசி குழந்தை வந்து ரொம்ப செல்லமா இருக்கும். வீட்டுல ஏதாவது ஸ்வீட் வந்தாலே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு கொடுத்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ன்றது ஓனர்ஸ் கேபிட்டல், பட் இட் ஹாஸ் a மெச்சூரிட்டி பீரியட். லைக் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து எப்படின்னா 2 ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. வீட்ல வந்து என்ன விஷயம், என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த கடைக்குட்டிக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீட்ல ஏதாவது பங்கு பிரிக்கிறாங்கன்னா கூட, இப்ப கூட கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒரு பெரிய நிலத்தை பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அண்ணா அவனுக்கு தனியா வச்சிருமா, எடுத்து வச்சிருன்னு பங்கு. பைசாவே சொல்றான். ஏன்னா அந்த வீட்ல வந்து கடைசி இவங்களுக்கு வந்து பயங்கர ப்ரிஃபரன்ஸா இருக்கும். எங்க சித்தப்பா இருக்காரு, எங்க எங்க அப்பா சைடு. எங்க சித்தப்பா வந்து 8வதோ 9வதோ, 8வது. எங்க பெரியப்பா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், இல்ல எங்க அத்தை, எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளோ செல்லம் எங்க சித்தப்பாக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். பட் தென் எது இருந்தாலும் அவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அவனுக்கு எடுத்து வச்சிரு, அவனுக்கு எடுத்து வச்சிருவாங்க. ஃபங்க்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சி இது வந்து ப்ரெடாமினன்டான ஃபேமிலிஸ்ல இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் முன்னாடி ஜென்ரேஷன் நான் பார்த்த ஒரு விஷயம். தெர் ஆர் ஆல்சோ ஹவர் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர்ன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பக்ஷணம் பண்றாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடைசி குழந்தைக்கு மட்டும் தூக்குல தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், their preference will be given with respect to payment of dividend. எப்ப டிவிடெண்ட் டிக்ளேர் ஆகும்? In what circumstances dividend will be declared? இல்ல போதுமான அளவு ப்ராஃபிட். இல்ல போதுமான அளவுனா சஃபிஷியன்ட்ல சிவா. அதாவது ஆ, அதாவது இப்படி ஆ, ஆமா, நிறைய கரெக்ட், நிறைய ப்ராஃபிட் இருந்ததுன்னா. இப்போ வந்து ப்ராஃபிட் வந்தாலே அவங்க 2 விஷயமா டிசிஷன் எடுப்பாங்க. ஒன்று இந்த அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு எடுத்துக்கலாமா, இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுக்கலாமான்ட்டு. ஸோ when there is a circumstance that arises, ஒரு நிமிஷம். When the circumstances arises that the company is earning huge profits, now then the payment of dividend also arises. அப்புறம் preference with respect to repayment of capital in case of liquidation of the company. ஸோ அந்த 2 circumstancesல வந்து preference shares வந்து have 2 references. அதே மாதிரி preference share capital represents the ownership interest. They have the right to receive dividends during the winding up of the company. Repayment of capital is also done to them.
ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங்ன்றது வந்து ஓட்டிங் ரைட் இருக்கும். அவங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து வில் பி லெஸ் தான் தி ஈக்விட்டி ஷேர்ஸ். தே மே ப்ரொவைட் அ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஜஸ்ட் இது நீங்க இப்ப பாருங்க, பின்னாடி ஹெட்ஜிங்லாம் வருது, நான் அப்ப சொல்றேன். A company does not face liquidation or the legal proceeding if it fails to pay the uh, preferential difference. அதாவது அதாவது கம்பெனில வந்து லிக்விடேஷன் போகிறதாக இருக்கட்டும், ஈவன் இஃப் அதாவது இஃப் இட் ஃபெயில்ஸ் டு பே த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ்னா த கம்பெனி வந்து டஸ் நாட் ஃபேஸ் லிக்விடேஷன் ஆர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்றேன். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் கொடுத்தாகணும். சப்போஸ் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் கொடுத்துருந்தானாக்கா கொடுக்கலன்னா கம்பெனி வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்து ஹி ஹாஸ் டு அண்டர்க்ரோ இட். அதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் கான்டெக்ஸ்ட்க்கும் இதுக்கும் மீனிங்கும் ஆப்போசிட்டா இருக்கு. அதனால நீங்க இந்த சென்டென்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் கொடுத்துனாக்கா த கம்பெனி ஹஸ் டு ஃபேஸ் த லீகல் ப்ரொசீடிங்ஸ், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஃபினான்சிங் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இஸ் ஹையர் than the காஸ்ட் ஆஃப் டெட். சி மூணு டைப் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். நான் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் may adversely affect the value of the firm. The compulsory redemption of preference shares after 20 years will entail a substantial cash outflow from the company. இது ஒண்ணு. அப்புறம் டேர்ம் லோன்ஸ். சிவா அதான் அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்றது பின்னாடி சொல்றேன் சிவா. அதுதான் இந்த இந்த லெசனே தட் இஸ் ஆல் அபவுட் தான். இப்ப 3 டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் முடிச்ச உடனே we will go in depth with what is cost of capital. உங்களுக்கு வந்து இப்ப அப்டேட் பண்ணணும்னா கொஞ்சம் தியரிலாம் நிறைய இருக்கு. இதுல ஸ்டார்ட் அப்ஸ் பத்திலாம் பார்ப்போம். கொஞ்சம் தியரி கொஞ்சம் சம்ம அப்படி பார்க்கலாம். நான் மொத்தமா தியரி படிச்சோம்னா ரொம்ப வேகாயிடும். குட்டி டாபிக்கா கவர் பண்றேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் த கம்பெனி firm must earn on its investment so as to leave the market price of it. அதாவது நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க சிவா. மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது வந்து 5% அப்படின்றது நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரியுதா சிவா? the minimum rate of return the firm must earn on its investment. Okay, so as to leave the market price na நான் மார்க்கெட்லி withstand ஆகணும். at the same time எனக்கு வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஜஸ்டிஃபைடா இருக்கணும்ன்ற ஒரு பர்சன்டேஜ் வருதுல்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் கால்ட் அஸ் மினிமம் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் earnings or the cut off rate of capital expenditure. Cost of capital is rate of return that a firm must earn on its project investments to maintain its market value. நான் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கெத்தா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நான் வந்து சம்பளம் வாங்கணும். இப்ப வந்து நான் சம்பளம் வாங்கணும் சிவா. நான் நியாயமானவங்க, சம்பளம் வாங்கணும். டிராகன் படம் பாத்தீங்களா? பார்க்கல. மித்ரா நீங்க பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு மித்ரா? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. நான் பார்த்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டர் போயிட்டு நாங்க கம்ஃபர்டபுளா பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு ஆக்சுவலா இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா படிப்போட இம்பார்ட்டன்ஸ், லைக் வந்து யாரையும் ஏமாத்தக்கூடாது, நம்ம முன்னேற்றத்துக்காக யாரையும் ஏமாத்தக்கூடாது, அப்புறம் அப்பா அம்மா வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி நம்மளோட பெட்டர் ஹாஃபா வரவங்களுக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். ஆம், நிறைய மீனிங்ல சீக்கிரமா நம்ம விட்டு போயிடும். கண்டிப்பா.
ம். நம்ம வந்து கரெக்டான நேர்மையான வழியில வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அப்ரோச் பண்ணோம். லேட் ஆனாலும் நல்லா கிடைக்கும். ஆஹ் அதாவது நிறைய வெர்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல படம்னு நான் சொல்லுவேன். லைக் சில சில விஷயங்கள்லாம் டெலிட் எக்ஸ்க்ளூடிங் ஃபியூ திங்ஸ், பட் இட் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம்ல வந்து ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதன் வந்து 10 crores வாங்கினாராம் அந்த ஃபிலிம்க்கு. ஓகே. அவர் வந்து 4 crore தான் வாங்குறேன்னு சொன்னாராம். ஏன்னா வந்து அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிலிம் தானே அந்த டைரக்டருக்கு. ஆனா வந்து ஆனா வந்து டைரக்டரே சொன்னாராம், நீ வந்து உன்னோட மார்க்கெட் வேல்யூ மெயின்டைன் பண்ணிக்கணும்னா ஓரளவுக்காவது நீ வாங்க. இவ்வளோ கம்மியா எனக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு ஒரு 10 crores கொடுக்குறேன். உன்னோட இமேஜ் நீ எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதான் நம்ம வந்து என்னதான் லைக் ரீசனபிளா நான் பிசினஸ்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட் வேல்யூ மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவது நம்ம ஒரு லெவல் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது. ஸோ தட் த பீப்புள் வில் ஆல்சோ, இப்ப நான் நினைக்கிற மாதிரி பீப்புள் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு போதும்பா அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா பீப்புள் வந்து அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ, அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ பார்த்து தானே இன்வெஸ்ட் பண்ணுவான். கரெக்டா? அப்ப அதுக்கு நீ உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்னோட பெஞ்ச் மார்க் ஜாஸ்தி பண்ணிக்கணும்ல. அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரியுறதா சிவா, மித்ரா? See, even though I am self-satisfied with my minimum rate of return, but to attract funds, இப்ப வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து 3 கோடிக்கு தான் பண்ணிக்க தராருன்னா, அப்ப எல்லா டேரக்டரும் என்ன பண்ணிடுவாருன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாரு. கரெக்டா? 3 கோடிக்கு தான் பண்ணி தராரு, சூப்பரா ஆக்ட் பண்ணறாரு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெஞ்ச் மார்க் 3 கோடி சொல்ல முடியாது, 2.5 கோடி. இவருக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். ஆனா அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஒன் ஃபர்ஸ்ட் எங்க ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் 1990s எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க எப்படி தெரியுமா? ஆஹ் பையனுக்கு வந்து பையன் வீட்ல இருந்து பொண்ணு எதுக்குமே வேணாமா, எங்களுக்கு வரதட்சணையே வேண்டாம்னா பொண்ணு வீட்ல யோசிப்பாங்களாம். ஐயோ அந்த பையனுக்கு வந்து ஏதோ இது ஹெல்த் இஷ்யூஸா, ஏன் எதுவுமே வேண்டாம்னு சொல்றாங்கன்ட்டு. அப்பனா என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வேற வழியே இல்லாம கேக்குற மாதிரி ஆயிடுறது டவுரி. தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ட்ரெண்ட்? 1985ல இருந்து 2000 வரைக்கும் கல்யாணம் ஆன பீப்புள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது வேண்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வீட்ல டவுட் வந்துருவா இந்த பையனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே டிமாண்ட் பண்ணுவாங்களா பையன் வீட்ல. So it is like this, at least to maintain my market value, a firm must earn on its project investments and attract the funds. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரியுதா? the cost of capital ன்றது it's a very very important factor, especially when you are assessing the capital budgeting decisions to accept a project or to reject a project. It is very important to know lot of things for various topics. capital budgeting decisions ஆ இருக்கலாம், இல்ல வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, to attract more investors for my market. அதுக்கப்புறம் டு நோ வாட் இஸ் மை காஸ்ட், எப்படி நான் காஸ்ட் ஆஃப் டெட்டோட என்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்பேரிசன் பண்றதுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஃபேஸிங், காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா சிவா? அதான் என்ன பேஜ் திருப்பிட்டே இருக்கீங்க போல இருக்கு. எவ்வளவு முச்சிடலாம்னா இது ஃபுல்லா தியரி சிவா. இப்போ இந்த நம்ம பாக்குறோம்ல, ஆனா இதுக்கு இதெல்லாம் எது தெரியுமா? ஆஹ் உங்களோட 12th 11th காமர்ஸ் கொஞ்சம், பிகாம்ல பேங்கிங் படிச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓகேவா, பிகாம்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா அது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பார்த்துட்டோம். டிபென்ச்சர்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பேசிக் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which may be issued by a borrowing company for a price which may be less than or equal to or more than face value.
இது எல்லாமே நம்ம படிக்கிறது எல்லாமே என்ன லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ டிபெஞ்சர் வந்து மெச்சூரிட்டி டேட் இருக்கும், ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், ப்ரையாரிட்டி. see debenture holders should be settled first. ஓகேவா? இதில் debentures, what are the types of debentures? காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்களே, redeemable, irredeemable, secured, unsecured, convertible, non convertible, registered, bearer. படிச்சீங்களா? குட். லீசிங்னா என்ன அர்த்தம் சிவா? வெரி குட். லீசிங்ன்றது வந்து டூ பார்ட்டிஸ் ஆன் இன்வால்வ்டு. ஓகேவா மித்ரா? Lessor and lessee. Lessor gives a right to use the asset to the lease for a period of time for a consideration. The contract is regulated by the terms and conditions of the agreement. Lessee pays the lease rent periodically to the lessor as a regular fixed payments over a period of time. Two types of lease இருக்கு, operating lease, financing lease. Operating lease என்றது short term lease, எப்ப வேணா cancelable at very short notice. இத வந்து renewal of a lease is possible. Lessor வந்து generally responsible for maintenance, insurance and taxes of the asset. Financial lease என்றது வந்து if it ensures அதாவது financial lease என்றது எப்படின்னா லாங்கர் பீரியடுக்கு இருக்கும், கேன்சலே பண்ண முடியாது. லேண்டு, பில்டிங்கு, மிஷினரி, ஃபிக்ஸட் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபினான்ஸ் லீஸ் சொல்லுவாங்க. ஃபினான்சிங் லீஸ்ன்றது வந்து இட் இஸ் the present value of total lease rentals payable during the period of the lease exceeds or equals substantially the whole or fair value of the leased assets. இதோட ஃபீச்சர்ஸே அதான், present value இருக்கும் or the fair value of leased assets. இதை வந்து the lessor வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ நாளுக்குள்ள ரெக்கவர் பண்ணிக்கிறாரு வித் அக்செப்டபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றத கால்குலேஷன் பண்றது தான் வந்து ஃபினான்ஷியல் லீஸ். ஸோ ஃபினான்ஷியல் லீஸ் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், நான் கேன்சலபிள். இது கம்ப்ளீட்டா திஸ் இஸ் அகைன் கோஸ் பை அ லீஸ் அக்ரிமெண்ட். ஸோ லெஸ்ஸார் வந்து lessee is responsible for maintenance. In some cases it may require lessor to maintenance service. ரொம்ப exceptions தான் அது. So usually in operating lease it is the lessor takes care of the maintenance and service cost. இத கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்களேன், MCQல வரும், நல்லா பார்த்துக்கோங்க. when lessee is taking care of the maintenance and service cost, அந்த lease net lease ன்னு சொல்லுவாங்க. okay, when the lessor வந்து takes care of the maintenance and servicing the cost, it is called as maintenance or gross lease. இதான் lease ஓடது. ரீட்டைன் earningsனா என்ன? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். what is mean by retained earnings? அதாவது இது தொடவே மாட்டாங்க பேசிக்கா, ரொம்ப மஸ்ட் அப்படின்ற போது தான் இதை டச் அப்பே பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ரீடைன்ட் அப்படின்னாலே என்னன்னா நாட் டிஸ்ட்ரிபியூட்டட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரீடைன் earnings is called as plowing back of profits or retained capital or accumulated earnings. வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன அர்த்தம் மித்ரா? வெஞ்சர் கேபிட்டல் யாருக்கு சொல்லி கொடுத்தேன் இதை? யாருக்கோ இதை நான் சொல்லி கொடுத்தேனே டீட்டெயில்டா. சிவா உங்களுக்கா? ஆ கரெக்ட், இதான் சிவா அது வெஞ்சர் கேபிட்டல். ஓகேவா? இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரதுக்கு ரீசன் வெஞ்சர் கேபிட்டல். நிறைய பேர் ஐடியா வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிற ரீசன் வெஞ்சர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈக்விட்டி ஃபினான்சிங் டிசைட் ஃபார் ஃபண்டிங் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் ப்ராஜெக்ட். ஹை டெக்னாலஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் மூலமா தான் அவன் எழுந்து உட்காந்துட்டு இருப்பான். ஓகேவா?
Venture capital வந்து represents financial investment in a highly risky project with the objective of earning a high risk, high project, high rate of return. Mode of finance by venture capitalist: equity, conditional loan, convertible loans. இது சும்மா ரொம்ப ஹை லெவலா பாத்துக்கோங்க. ஈக்விட்டினா என்ன அர்த்தம்னா லைக் ஓனர்ஷிப் அண்ட் ஓவரால் கண்ட்ரோல் வந்து ஆண்டர்பிரினர் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதுல கிட்டத்தட்ட அந்த வெஞ்சர் கேபிட்டல் வந்து 49% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டிக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. கண்டிஷனல் லோனா என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் கேபிட்டல் பேஸ்ட் கேபிட்டல் பேஸ்ட் சிவா. எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு 100 ரூபாய் வேணும் சிவா. ஓகேவா? 100 ரூபாய் வேணும். ஆனா எனக்கு வந்து 49 ரூபாய் 50 ரூபாய் வரைக்கும் என் வெஞ்சர் கேபிட்டல் கொடுக்குறேன், என்னோட ஈக்விட்டி ஃபினான்ஸ் ரைஸ் பண்றதுக்காக கொடுக்குறேன்னா அது ஈக்விட்டி மோட் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? இதுவே இதுவே வந்து 100 ரூபாய் எனக்கு கொடுத்துடுறான். கொடுத்துட்டு வெஞ்சர் கேபிட்டல் சொல்றான், நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாத, எனக்கு எந்த விதமான அதுக்கான இதுவும் வேணாம், ஆனா நீ சேல் பண்ற பாத்தியா, அப்ப எனக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கொடுத்துருன்னு சொல்லுவான். அது கண்டிஷனல் லோன். புரியுதா சிவா? ஆ. அதாவது சேல் ஆகி ப்ராடக்ட் வெளில வரைக்கும் வெயிட் பண்ணினே இருப்பான். ஒன்ஸ் ராயல் என்ஃபீல்ட் நடுவில் அப்படிதான் ஆச்சு சிவா. ராயல் என்ஃபீல்ட் நடுவில் தான் பிக்கப் ஆச்சு, தெரியும்ல உங்களுக்கு? ஆமா ஆமா, எங்களுதுல இந்த ஐஸ் வண்டி வரும் கரெக்டா இந்த டைம். அந்த பேர் என்ன, குல்ஃபி. ஆமா, இங்க நிறைய பேர் வாங்குவாங்க. வகை வகை பிஸ்தா குல்ஃபி, பாதாம் குல்ஃபி, பிளெயின் குல்ஃபி, அப்புறம் வாழைப்பழ குல்ஃபி, அந்த மாதிரி. அதுவும் இப்ப இங்க வெயில். ஆஹா, நான் சாப்பிட மாட்டேன் சிவா. சாருக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறதே விட்டுட்டேன். ஏன்னா சாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஒரு இஷ்யூ. 13 இயர்ஸ் ஆச்சு. நான் 13 சாரி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. ஆமா, அவருக்கு ஒரு மேஜர் இஷ்யூ இருந்தது ஹெல்த்ல. அதுக்காக விட்டுட்டேன் நானு. அவரு சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, அதனால நானும் சாப்பிடுறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் செம்மையா சாப்பிடுவேன் சிவா. குல்ஃபி எல்லாம் பார்த்தா விடவே மாட்டேன். என்ன பார்த்து குல்ஃபியா நான் பயந்து ஓடி போயிருவேன். வாங்கினே இருப்பேன். பிஸ்தா சூப்பரா இவங்க போடுவாங்க சிவா, ஹோம்மேடு தான் இங்க. பிஸ்தால வந்து எப்படின்னா கேஷ்யூஸ், அப்புறம் காடமம், ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவரா இருக்கும் சிவா. ஃப்ரூட்ஸ்லாம் போட்டெல்லாம் குல்ஃபி வைப்பாங்க, நல்லா இருக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன், ஆனா நான் சாப்பிட்றது இல்ல. ஆனா ஒரு சிலக்டடா பீப்புள் கிட்ட தான் போகணும். எல்லா பீப்புளும் அப்படி வச்சுக்க மாட்டாங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? எது எது? க- ஆ, அது சூப்பர். நீங்க என்ன சாப்பிடுவீங்க மித்ரா? ஏய் சூப்பர். அப்படியா? சூப்பர் சூப்பர். சரி மித்ரா, இப்ப அந்த பாத்தீங்களா சிவா, அந்த குல்ஃபி வந்து பாட் குல்ஃபி அந்த மாதிரிலாம் விக்கிறாங்கல்ல? பாம்பே. ஆ, ஓகே. முன்னாடில இருந்தே இருக்கா? ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். செம்ம டேஸ்ட். இந்த சேட்டு பசங்க கல்யாணத்துக்குலாம் போவோம், ஏன்னா நான் சேட்டு காலேஜ். ஐயோ அப்பா, வெரைட்டியா வச்சிருப்பாங்க, பானை பானையா வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு அவங்களுக்குலாம் நைட்டு 12 மணிக்கு தான் கல்யாணம் நடக்கும். அதனால குல்ஃபியே ஒரு 20 25 வெரைட்டி இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு 6 சேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எல்லார் கல்யாணத்துக்கும் போயிடுவேன் நைட் ஆனா. அவங்களுதுலாம் 6 நாள் 7 நாள் கல்யாணமா, செம்ம கிராண்டா நடக்கும். அது ஒரு லைஃப், ஜாலி லைஃப். ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து 1901 ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் ஒரு பிரேக் ஆச்சு. ரீசன்ட் பூம் வந்து 2013ல இருந்து பிக்கப் ஆச்சு ராயல் என்ஃபீல்டு. ஓகேவா? ஒரகடம் இந்தியால தான் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
அப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா எங்க ரோட்ல ஒரு வீட்டுக்கு இப்ப 2 பேர் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்காங்க. அண்ணாவும் வச்சிருக்காங்க, தம்பியும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அனாலிசிஸ்ல சொல்றேன் ஓவரால் ராயல் என்ஃபீல்டு. இப்ப இந்த ராயல் என்ஃபீல்டுல என்ன ஆச்சுன்னா, இந்த பிரேக்கப் ஆச்சுல்ல நடுவுல 1990ஸ்ல அதோட ப்ரொடக்ஷன் இல்லவே இல்லை சுத்தமா. அப்போ பேங்க்ல எல்லாம் லோன் கொடுக்கல இவங்களுக்கு, சரியா? அந்த டைம்ல ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களெல்லாம் யாரு நம்ம வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாம் புடிச்சு சூப்பரா பண்ணி ஒரகடம் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து ஹியூஜ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இது ராயல் என்ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் செம்ம இதுவாயிடுச்சு. ஐ வில் ஷோ யூ தட் சைட். இங்கதான் ஸ்ரீ, ஆமா சென்னை ஸ்ரீபெரும்புதூர் இங்கதான் இருக்கு. இட்ஸ் a huge factory, பெரிய ஃபேக்டரி. நல்ல இங்க வியூவே வர மாட்டேங்குது. பெரிய ஃபேக்டரி சிவா, செம்ம பெருசு. இப்ப வந்து எக்கச்சக்கமான பேர் ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல செட் வேற என்ன, நிறைய இன்ஜினியர்ஸ் இப்ப கேட்டிருக்காங்க. இப்பவும் ரெக்ரூட்மெண்ட் வந்தது போன வாட்டியும். ஃபேக்டரி டூர், ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்டரி டூர் தயவு செஞ்சு டைம் கிடைக்கும் போது பாருங்க. ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இதெல்லாம் பாருங்க. ராயல் என்ஃபீல்டு, ஹுண்டாய் ஃபேக்டரி டூரு, செயின்ட் கோபென், கோத்ரெஜ், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? இவங்க வந்து இவங்கெல்லாம் இப்ப பூம் ஆன ரீசன் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தான். இப்ப சேல் ஆரம்பிச்சிருந்த உடனே இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் வந்து அதுல ஒரு பர்சன்டேஜ் போட்டு பைசா குடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது. அதான் கண்டிஷனல் லோன், புரிஞ்சுதா? Convertible loans. Convertible loans is subordinate to all the loans which can be converted to equity. இந்த லோன்ஸை வந்து ஈஸியா ஈக்விட்டி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சிவா. If interest payments are not made within the agreed time limit. ஆனா கன்வெர்ட்டிபிள் லோன்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிஷனல் லோன் தான் நிறைய நான் பார்த்திருக்கேன். இந்த கண்டிஷனல் லோன் தான் நிறைய பார்த்திருக்கேன். ஷார்ட் டேர்ம் ஃபினான்சஸ் வந்து பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல், டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, நான் இது சொல்றேன் உங்களுக்கு. ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங்கிறது ஃபினான்சிங் ஃபார் a period of less than 1 year. The need for short term finance arises to finance the current assets of a business like an inventory of raw material and finished goods, debtors, minimum cash and bank balance, etc. Short term financing is also named as working capital financing. Okay va? Any organization requires working capital management to take up day to day operations. It is divided into two: permanent working capital and temporary working capital. பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது லாங் டேர்ம் சோர்சஸ் வச்சு ஃபண்ட் பண்ணுவாங்க. டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஷார்ட் டேர்ம் சோர்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன மித்ரா? வாட் டு யூ மீன் பை ஒர்க்கிங் கேபிட்டல்? So what is that exactly? What is the storyline? Working capital na current assets minus current liabilities. Correct kana? என்னது அது? See conceptually என்னன்னு கேக்குறேன். Difference between current assets minus current liability கரெக்டா கண்ணா? நான் என்ன கேக்குறேன், என்ன எதுக்காக நம்ம இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்? அந்த டிஃபரன்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, என்னோட கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு என்னோட லயபிலிட்டியை மீட் பண்றதுக்காக அப்படின்றதுக்கு தான் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? how much current assets is available in hand to meet my current liability. Okay va? See, you are very much right in terms of solving problem, but then to add value to it நான் சொல்றேன். Okay, short term finances, trade credit கேள்விப்பட்டிருக்கீங்களா? trade credit, எனக்கு இதெல்லாம் என்னமோ நான் காமர்ஸ்ல யாருக்கோ சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகமா இருந்தது. 11th 12th தெரியல. இல்லையா உங்க காமர்ஸ்ல? 12th போர்ஷன்ஸ். ஆக்சுவலா நான் ஒண்ணு தெரியுமா சிவா, நான் என்ன தெரியுமா நினைச்சேன் சிவா, இந்த 12th புக்கை ஓபன் பண்ணி எஃப்எம் புக்கையும் ஓபன் பண்ணி எல்லாம் மேட்சிங் பண்ணலாம்னு நினைச்சேன்.
ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நான் காமிச்சேன் எஃப்எம் புக்கை. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, 35% ஆஃப் தியரி இன் எஃப்எம் புக் வந்து 12th புக்கா. 12th உங்களோட காமர்ஸ். ஆ ஆக்சுவலா நான் வந்து லைக் டு லைக் மேட்சிங் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அப்புறம் டைம் இல்லாதனால நான் சரி விட்டுட்டேன் ஆக்சுவலா. ட்ரேடு கிரெடிட் இருந்ததா? ஓகே. ஸோ ட்ரேட் கிரெடிட்ன்றது என்னன்னா, ஒரு ஃபர்ம் வந்து ஒரு கூட்ஸ் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா இமீடியட்டா பே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, த டெட் வந்து பிகம்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். கரெக்டா? ஸோ அந்த டெட்டை வந்து பையர்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல என்னன்னு சொல்லுவோம்? கிரெடிட்டாஸ். சப்ளையர் பேலன்ஸ் ஷீட்ல என்ன? டெட்டார். அதான் ட்ரேட் கிரெடிட். புரியுதா? சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்தாலும் ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கே கொஞ்சம் எஃப்எம் புக் போன வாட்டி பார்க்கும்போது இதே தான் சிஏ புக்லயும் இருக்கு மித்ரா. சிஏ எஃப்எம்லயும் இதே தான் சிஏ எஃப்எம்ல இருக்கு. சிவா, நீங்க சிடபிள்யூ எல்லாம் படிச்சுட்டு மித்ரா சிஏ ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அக்ரூட் எக்ஸ்பென்சஸ். அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அர்த்தம்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் வந்து பே பண்ண வேண்டியது நான் பண்ணல, ஏதோ ரீசனால என்னால பே பண்ண முடியல அப்படின்னா அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் வில் have an impact on my current liabilities. கரெக்டா? ஸோ see sometimes outstanding wages எப்ப தெரியுமா வரும்? ஆஹ் அந்த டைமுக்கு வந்து எனக்கு அங்க கேஷ் ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங்னு கூட சொல்லுவாங்க அக்ரூட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா ஒருவேளை நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லயே அதுலயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேஜஸ் பே பண்ணாம சாரி சாரி ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணாம விட்டு அந்த இருக்கிற அமௌண்ட்டை நான் வேற எதுக்கோ அவைல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து that will be parked as an accrued expenses in your liability side of the balance sheet. Okay. இது கமர்ஷியல் பேப்பர்னா யாராவது ரீகலெக்ட் பண்ண முடியுதா? கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பர்ன்றது unsecured promissory note issued by a firm to raise funds for a short period. இந்தியால வந்து மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர் வேரிஸ் பிட்வீன் 15 நாள்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்தியால அப்ளிகபிள் ஆகிறது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமிசரி நோட்டே ரொம்ப இல்ல, இந்தியால இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் இது வந்து கமர்ஷியல் பேப்பர் 15 days to 1 year தான் மேஜரா. இத பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆ கமர்ஷியல் பேப்பர். என்னப்பா? அதான் இப்ப சொல்ல வரேன். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர்ன்றது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ, அப்புறம் பிரைம் லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் தி கமர்ஷியல் பேப்பர்ஸ். அதாவது ஆஹ் ஆம், இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் வாங்குறதுக்கு ராயல் என்ஃபீல்டு ஓட்டி பார்த்துருக்கீங்களா மித்ரா? சிவா? இல்ல. மித்ரா நீங்க எடுத்திருக்கீங்க? இங்க எத்ராஜ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு சென்னையில. அங்க வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட்ல, அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வர்றாங்களாம் சூப்பரா. அது என்ன படம் அது? கதை பூமான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? அந்த அந்த கரெக்ட். ஓமை கடவுளே அதுலேருந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது ஆக்சுவலா. எத்ராஜ் காலேஜ்ல நான் கேள்விப்பட்டேன், பட் நிறைய கேர்ள்ஸ் இப்போ ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஈசிஆர் ரோடு அந்த மாதிரிலாம். ஈவன் கேர்ள்ஸ் பத்திலாம் நல்லா கிரேஸ் ஆயிடுச்சு அது ராயல் என்ஃபீல்டு.
கமர்ஷியல் பேப்பர் வந்து அன்செக்யூர்டு கமர்ஷியல் பேப்பர்ஸ். முன்னாடிலாம் கமர்ஷியல் பேப்பர்ஸ் இப்படிதான் கொடுப்பாங்க. ஃபார்மேட் காமிக்கிறேன். ஷேர் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும், ஆனா அது ஷேர் சர்டிஃபிகேட் கிடையாது. ஒரு நிமிஷம். ஆ இது மாதிரி தான் இருக்கும். ஆன் டிமாண்ட் வி ப்ராமிஸ் த இம்பீரியல் த சம் ஆஃப் ருபீஸ். அது ரேட் ஆஃப் 6.5% per annum அப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கூட இந்த பட்ஜெட்ல கூட நான் அந்த கமர்ஷியல் பேப்பர் பத்தி ஒரு பாயிண்ட் பார்த்தேன். சரி, ஓகே. இந்த கமர்ஷியல் பேப்பர்ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 lakhs. அந்த இது மாதிரி இருக்கும். இல்ல, கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் இஷ்யூவா. கமர்ஷியல் பேப்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி மாதிரி. ஷேர் வாங்குறீங்களா ஒரு கம்பெனில, ஒரு கம்பெனி ஷேர் வாங்குறோம் சிவா, 100 ஷேர் வாங்குறோம்னா அதை நீங்க செக்யூரிட்டியா வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பர். இப்போ வந்து ஒரு 15 days to 1 year நீங்க கமர்ஷியல் பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஷோ இட் அஸ் அ செக்யூரிட்டி டு எனி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். என்கிட்ட இருக்கு பாரு, ஸோ என் ஃபண்ட் எல்லாத்தையும் நான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இதுல மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கமர்ஷியல் பேப்பர்ல. ஸோ நீ இது பேஸ் பண்ணி எனக்கு பைசா கொடு. இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மீட் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். லிக்விடிட்டி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா கமர்ஷியல் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ ஆகிறதுக்கே சில ரெக்வசிட்ஸ்லாம் இருக்கு சிவா. கம்பெனியோட சேல்ஸ் வந்து 4 crores மேல இருக்கணும். அதே மாதிரி அதுக்கும் வந்து ஒரு கிரைசல் ரேட்டிங் இருக்கு. ரேட்டிங் ஆஃப் P2 ஃப்ரம் கிரைசல் அண்ட் A2 ஃப்ரம் ICRA. ICRA என்னன்னு சொல்லுங்க. அதுவும் ரெகுலேட்டிங் ஏஜென்சி தான், கிரெடிட் ரெகுலேட்டிங் ஏஜென்சி தான். கிரைசல் எப்படியும், கிரைசல் என்ன, வாட் இஸ் கிரைசல்? சூப்பர், வெரி குட். சிபில் ஸ்கோர் இண்டிவிஜுவலுக்கு எப்படியோ ஒரு கம்பெனிக்கு கிரைசல். ஓகே. ஸோ கண்டிப்பா கமர்ஷியல் பேப்பர்ஸ் இது பண்ணும்போது இருங்க சிவா, இன்னும் கொஞ்சம் கூட அது சொல்றேன். இங்க பாருங்க சிவா, கம்பெனி நீட்ஸ் டு ஃபினான்ஸ் இட்ஸ் இன்வென்டரி பர்ச்சேசஸ் பிஃபோர் த ஃபெஸ்டிவல் சீசன். பேங்க் லோன் வாங்குறதுக்கு பதிலா கம்பெனி வந்து வில் இஷ்யூ கமர்ஷியல் பேப்பர் வர்த் rupees 50 lakhs மெச்சூரிங் இன் 90 days. இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்களா? அப்ப இவங்களுக்கு பைசா வருமா? ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்கிற ரா மெட்டீரியல் வாங்கி போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி டக்குன்னு 90 நாள்ல திருப்பி கொடுத்துருவாங்க. புரியுதா? திருப்பி சொல்றேன். ஏன் நான் வந்து மே மாசம் புக்ஸ் எனக்கு ஆர்டர் ஹியூஜ் ஆர்டர் வந்திருக்கு சிவா. பைசா இல்ல எனக்கு, ஆனா செம்ம குட்வில் இருக்கு. ஓகே. நான் வந்து 4 crore மேல என்னோட சேல்ஸ் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன்னா ஆர்பிஐல கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணேன்னா கமர்ஷியல் பேப்பர் வந்து நாங்க இஷ்யூ பண்றோம்னு சொன்னேன்னா
அண்டர் த பர்வியூ ஆஃப் ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல நாங்க பண்றேன்னு சொன்னேன்னா பப்ளிக்லாம் வந்து என் கமர்ஷியல் பேப்பர் வாங்குவாங்களா? பைசா உள்ள வந்துருமா எனக்கு? ஆனா 90 நாளைக்கு அப்புறம் நான் அதை வந்து அவங்களுக்கு பைசா திருப்பி கொடுத்துடணும். ஆனா அந்த கமர்ஷியல் பேப்பர் மூலமா எனக்கு பைசா உள்ள வருமா? பைசா வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சு என்னோட ரா மெட்டீரியல் வாங்கி என்னோட இது என்ன சொல்றது புக்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் கொடுத்து ப்ராஃபிட் பார்த்து லாபத்துக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு மேல லாபம் வந்து லாபத்தை ரிட்டைன் பண்ணி 90 நாளைக்குள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துருவேன். அதுதான் சிவா கமர்ஷியல் பேப்பர்ஸோட இது. எந்த கம்பெனிஸ்லாம் இஷ்யூ பண்றாங்கன்னா கோத்ரெஜ். இப்போ நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிவா, இதெல்லாம் தெரியும். கமர்ஷியல் பேப்பர் யார் இஷ்யூ பண்றாங்க? டைட்டன் இஷ்யூ டைட்டன் சூப்பர் கம்பெனி சிவா. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்துல அப்பா அம்மாக்கு நல்லா செய்யுங்க. அடுத்த மாசம் சம்பளத்துல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கம்பெனி எல்என்டி டைட்டன் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் மாசம் மாசம் ஒரு 5000 போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டே வந்தீங்கன்னா 60வது வயசுல ஒரு பெரிய கார்பஸ் பார்ப்பீங்க. சரியா? அதுல ஒன் ஆஃப் த இது வந்து கமர்ஷியல் பேப்பர். ஆனா கமர்ஷியல் பேப்பர் வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட். அது ஒரு 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 ஆண்டர்பிரனர் அந்த மாதிரி எடுக்க முடியும். பட் நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டைட்டன் கோத்ரெஜ் எல்என்டி அந்த மாதிரி கம்பெனில மாசம் மாசம் 5000 ரூபாய் டிமேட் அக்கௌண்ட் மாதிரி ஷேர் வாங்கி இப்போ வச்சுட்டீங்கன்னா அது மட்டும் போயிட்டே இருக்கும். நிறையலாம் வாங்க வேண்டாம், கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ டைட்டன்ன்றது வந்து எல்லாத்துக்குமே சூப்பர். கமர்ஷியல் பேப்பராக இருக்கட்டும், ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சூப்பர். ஓகேவா? நபார்டு. நபார்டு என்னன்னு சொல்லுங்க? அக்ரிகல்ச்சர் அண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர். இவங்கெல்லாம் ஏன் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கமர்ஷியல் பேப்பர்ஸ்? நபார்டெல்லாம் அவனே ஒரு பேங்க். பேங்கே கமர்ஷியல் பேங்க் பேப்பர் வாங்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா they are going to go to the next level of their agricultural reform work. Some infrastructure happening in agriculture. அந்த மாதிரி டைம்ல கமர்ஷியல் பேப்பர் வாங்கலாம். ஓகேவா? புரியுதா சிவா மித்ரா? குட். இதெல்லாம் நீங்க இங்க எக்ஸாம்பிள்ஸா எழுதுங்க. ஓகே, கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஆஃப் டாபூர். Give many examples for your theory questions. ஓ, இங்க காப்பி பண்ண முடியாதா? இன்டர்கார்பரேட் டெபாசிட்ஸ். இன்டர்கார்பரேட் டெபாசிட்ஸ்ன்றது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு கம்பெனி வந்து ஃபண்ட்ஸ் borrow பண்ணி say up to 6 months from other companies which has surplus liquidity for the time being. The ICDs are generally unsecured and arranged by a financier. ICDs are very common and popular in practice as these are not marred by the legal hassles. ஸோ இதுதான் வந்து இன்டர்கார்பரேட். இன்டர்கார்பரேட்னா என்னன்னா ஒரு கம்பெனி இட்செல்ஃப் borrow between companies. அதான் வந்து இன்டர்கார்பரேட். ஷார்ட் டேர்ம் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்காக இது பண்ணுவாங்க. 17 months and 29 days அதோடது. இது எம்சிக்யூஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. பேங்க் கிரெடிட்னா தெரியும் இல்லையா? ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், டிஸ்கவுண்டிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஒர்க்கிங் கேபிட்டல், டேர்ம் லோன் இதெல்லாம் பண்றாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம டீடைல்டா படிக்க போறோம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் சிவாக்கும் மித்ராக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும்ல? ஏதாவது டவுட் இருக்கா 2 பேருக்கு? மித்ரா உங்களுக்கு? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ன்றது 2 பார்ட்டி இருப்பாங்க. ஓகேவா? வெண்டர் பையர் 2 பார்ட்டி இருப்பாங்க. The buyer is expected to make all his installments properly, then only he can become the owner of the goods. ஓகேவா? So transaction where goods are purchased and sold on the terms that the payment will be made in installments. So property in the goodsனால என்ன அர்த்தம்னா legally it is called as ownership. Remains with the vendor till the last installment is paid. Okay, the main characteristics of a hire purchase agreement are below. என்னன்னா hire ஒரே நிமிஷம் சிவா. மோகன், குட் ஈவினிங் மோகன். மோகன் ஒரு 1 minute பட்டு இருங்க, அப்படியே லைன்ல இருங்க, ஒரு கிளாஸ் முடிச்சிடுறேங்கண்ணா. ஓகே.
So the hire purchase agreement வந்து is to be made by the buyer தான் கரெக்டா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும். ஓகேவா? பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் வந்து பையருக்கு கொடுத்துருவாங்க. ஆனா பையர் இன்ஸ்டால்மெண்ட் ஃபுல்லா பே பண்ணாதான் அவன் ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியும். So the seller will ensure that the entire installments are paid properly and there is no default. ஒருவேளை default இருந்ததுன்னா the seller will take the possession of the goods from the buyer again. சரியா? இப்போ ஹையர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டும் பே பண்ணணும், செல்லர் பிரின்சிபலும் பே பண்ணணும். ஓகே, யூஸ்வலி the higher charges interest on a flat rate. சரியா? இதுதான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். ஓகே, நாளைக்கு கிளாஸ் டைமிங் நான் சொல்றேன், நம்ம அக்கார்டிங்கா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இது எடுத்துட்டு இது கொஞ்சம் பார்ட் ஆஃப் இட் எடுத்துட்டு தென் வி வில் கோ டு சம்ஸ். அப்புறம் 4 பேஜ் தியரி, சம்ஸ் கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி பண்ணானா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும், சம் போட்ட மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தான். ரைட். ஓகே சிவா மித்ரா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இந்த டைம்க்கு அக்செப்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் தான். நாளைக்கு நான் மீட் பண்ணலாம். எஃப்எம் வந்து டெய்லி உங்க 2 பேரும் டைமிங் கம்ஃபர்டபிலிட்டி பார்த்து நான் கிளாஸ் வைக்கிறேன். நான் டெய்லி ஐ வில் ட்ரை டு டூ இட். எஃப்எம் மட்டும் சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சிவா, தேங்க்யூ மித்ரா. தேங்க்ஸ், தேங்க்யூ கண்ணா. மோகன், கரைச்சி குடுத்து விட்டீர்களா? சூப்பரா படிக்கிறீங்க மோகன், ஆசமா படிக்கிறீங்க, வெரி குட். தியரி நாளைக்கு காத்தால உட்காந்துக்கிறோம். நாளைக்கு தியரி தான் எக்ஸ்க்ளூசிவ், என்ன கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, சூப்பரா எழுதுறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு. அந்த ருபீஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஆர் டூயிங் கிரேட், சூப்பர். அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் வரைக்கும் நம்ம விகரஸா படிப்போம், கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ நான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றேன், கவலைப்படாதீங்க. கஷ்டமா இருந்ததா? நான் பார்த்தேன் மாடல் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும்போது. சரி ஓகே, பட் தென் நம்ம எப்படினாலும் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அதனால பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஒரு 10 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மோகன். அந்த சக்தி பப்ளிகேஷன்ஸ் தான் இங்க எல்லாருமே ரெஃபர் பண்றாங்க. இங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். கரெக்ட். அதனால நீங்க வந்து நான் ப்ரெடாமினண்டா சொல்றேன், அதாவது இதுல எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பிரியங்கா ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க, என்னோட பிரின்சிபல் மேமும் இதே தான் ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட மேமும் இதான் சொன்னாங்க. கடையில போய் கேட்டதுக்கும் இது 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 பண்ணுங்க மேம், சென்டம் வாங்கிடுவாங்க பசங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஆக்சுவலா பிரியங்கா வந்து இது வாங்கினாங்க. ஸோ அதுலேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் இப்போ சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்.